வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம இட்லி உப்புமா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இட்லி உப்புமா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இட்லி மீந்து போச்சுன்னா தான் செய்வாங்க, ஆனாலும் அது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நிறைய ஹோட்டல்களில் கடைகளில் மெனக்கிட்டு இட்லி ரெடி பண்ணி இந்த இட்லி உப்புமா தயார் பண்ணுறாங்க. மெஸ்ஸு, பெரிய பெரிய கேண்டீன்களில் இந்த இட்லி உப்புமா ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிக்கிட்டு வருது. இது இட்லி, சில்லி இட்லி கூட ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த நம்ம நார்மல் இட்லி, ஒரு மசாலா இட்லி அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதை எப்படி செய்யணும்னா, இட்லியை நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 4 இட்லி 5 இட்லி எடுத்துக்கோங்க. பெரிய இட்லியாக இருந்தாலும் சரி, சின்ன இட்லியாக இருந்தாலும் சரி. அதை ஸ்கியூபாக கட் பண்ணிவிட்டு நம்ம கடலெண்ணெய் சேர்க்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தா தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஸோ கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அது போக வெங்காயம். மெயினாக நம்ம வெங்காயம் சேர்க்கணும். இந்த வெங்காயத்தில் தான் ரொம்ப க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. கருவேப்பிலை தான் மெயினாக இதுக்குடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தூக்கி ஒரு வாசமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அடுத்தால இதில் நம்ம தக்காளி ஒரு ஆப்ஷன் தான். இதில் சில பேர் சாஸ் எல்லாம் கூட சேர்ப்பாங்க. டொமேட்டோ டாஸ், அந்த மாதிரி சாஸ் எல்லாம் கூட சேர்ப்பாங்க. நீங்கள் தக்காளி சேர்த்தாலும் அது ஒரு நல்லதாக இருக்கும். தக்காளியை நல்லா வசக்கிடணும். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இந்த இவ்வளோ விஷயம் சேரும்போது ரொம்ப அருமையான இட்லி உப்புமா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த இட்லி உப்புமாவுக்கு ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் பிரட்ட வேண்டாம். முதல்ல கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு, அதுக்கடுத்தால தக்காளி கொஞ்சம் நேரம் வசங்கிட்டு, மசாலாவுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணுங்க. மஞ்சப்பொடி, காயம், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் நம்ம போடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக ஒரு காஃபி குடித்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ காஃபி அல்லது டீ, அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஒரு சிலர் பிளாக் டீ கூட ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க. ஸோ இப்போ மாடர்னாக ட்ரெண்ட் ஆகிட்டு வர்ற இந்த இட்லி உப்புமா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது, யாரெல்லாம் இதை லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கு, ஷேரு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுறதுக்கும், உங்கள்கிட்ட நான் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சில டிஷ்ஷுகளை பற்றி சொல்கிறதுக்கும், எனக்கு தெரிஞ்சபடி என்னுடைய நாலேஜில், நான் ஊர் சுற்றி பயணம் செஞ்ச நாலேஜில் எனக்கு இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். நன்றி நண்பர்களே. மீண்டும் நான் உங்களை அருமையான அடுத்த டிஷ்ஷில் நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இந்த இட்லி உப்புமாவை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.